அனைவருக்கும் வணக்கம். அந்த மூலநூல் பிரச்சனைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஆதாரமாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு லேடியை அவதூறாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு நான் உங்களை கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இந்த சோசியல் ஒர்க்கர் பாலாஜி போட்டிருக்கா பாருங்களேன் வீடியோ, அந்த மூலநூல் பிரச்சனைக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாப்புல. அங்கே போய் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அவர் அந்த பையனுக்கு. ஏன்னா அந்த பையனும் ஒரு 60 ஆடு வச்சு பட்டியில் வச்சு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் பொய் சொல்கிறது ஒரு அளவாக பொய் சொல்லணும். உண்மையை சொன்னால் பிரச்சனை இல்லை. பொய் சொல்லிவிட்டு உங்களுக்கெல்லாம் எதுக்கு இத்தனை ரோசை வருது அதை தெரியாமல் கேட்குறேன். நாங்கள் உண்மையை சொன்னால் உங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வரும். நாங்கள்லாம் அதை நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். கோழியை பிடிக்குது ஆடை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, கோழியோடு தான் நாய்க்குட்டி விளையாண்டுருக்கு. அது என்ன தின்னா போட்டுச்சு? நம்ம வளர்க்குற முறை தான் இருக்குது. போய் அரசிட்ட முறையிடுங்க. அந்த நகராட்சியில் சொல்லி அதுக்கான கருத்தடை பண்ணிவிடுங்க. இனப்பெருக்கம் வராது. அதை விட்டு இந்த மாதிரி அநியாயமெல்லாம் பண்ணாதீங்க.